சௌமியா சொல்லுடி, என்ன செய்ற? சரி சரி. இல்லடி, எனக்கு லீவ் விட்டாலே ஒரே ஜாலியாக தான் இருக்கும். எங்க அம்மையா இன்னைக்கு என்ன கறி வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா நல்ல மனமா தாண்டி இருக்கு. உங்க வீட்ல என்ன சரி? ஏய் சோனி, அந்த பக்கம் போய் பேசலாம் இல்லடி? நான் தான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. நான் போன் பேசினா உனக்கு என்ன டீ? நீ பாட்டுக்கு படியே. ச்சே, என்ன பிறவியோப்பா, எனக்கு ஒரு நாள் வராமையா போயிரும். வரும் நல்லா வரும். உன்கிட்ட இல்லடி, என் அக்கா கிட்ட. அவ அப்படிதான் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அட கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேனோ? வீட்ல இருந்து நிம்மதியா படிக்கலாம்னு பார்த்தா இப்படி தொலை செய்யறாவ. சரிடி சௌமியா, எங்க அம்மா சாப்பிட கூப்பிடுறாவ, நான் அப்புறமா பேசுறேன் என்ன? சரி சரி, பாய் டி. இந்த வாரமா இந்த அம்மைய ஏட்டி சமடி தள்ளிட்ட போற. எம்மா ஏமடி இப்படி கிட்ட வந்து காதுக்குள்ளே கத்துற? நான் படிச்சிட்டு இருக்கும்போது நீ மாறி மாறி கத்துறது உனக்கு தெரியலையோ? நீ படிச்சிட்டு இருக்கறது எனக்கு எப்படி தெரியும்? எல்லா பிள்ளைகளையும் வந்து பாருமா, வீட்ல இருந்தா அழகா நிம்மதியா படிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா என் வீட்ல மட்டும் இந்த கூத்து நடக்கு. ஆமா, சத்த போடாம இருந்தா அப்புறம் எப்படி வந்து தின்னுவ? உன்னை வந்து சத்யா சத்யா அப்படி நடி கூப்பிட முடியும்? அப்படிதாம்மா கூப்பிடணும். எதுக்கு இப்படி என்ன சமடி தள்ளிட்டு வந்த? நான் எப்படி உன்னைய சமடி தள்ளிய? நடிக்காத, அப்படியே ஒண்ணு போல நடிப்பா கள்ளி. எதுக்கு இப்படி சத்தம் கட்டிட்டு இருக்கீங்க? வீட்ல ஒரு நாள் இருந்தாலே போதும் ஆகுதம்மா. எம்மா, நான் பாட்டுக்கு என் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அப்ப இருந்து என் மேல ஒரு கண்ணாதான் இருந்தா. வரும்போது அப்படி தள்ளி விட்டு வாரா. ஏமடி, வீட்டுக்கு பெரிய பிள்ளைங்கிறதுல அர்த்தமே இல்ல. என்ன பிள்ளைகளோ? சரி சரி, அப்படி உட்காருங்க. தேங்காய் திருவி போட்டுட்டு சாப்பிட கூப்பிடுறேன். எம்மா, அப்புறம் எதுக்குமா சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா? சாப்பாடு ஆயிடுச்சு தாண்டி, இப்ப கொண்டு வந்து தாரேன், போய் உட்காருங்க. என்ன சோனி, அம்மா என்ன ஒண்ணு சொல்லலைன்னு மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிட்டு இருக்கியோ? வாய மூட்டுட்டி, எனக்கு ஒரு நேரம் வரும் இல்ல, அப்ப வச்சுக்கிற உனிய. இப்ப தடடி நான் அதை சொன்னேன். நல்லவங்களுக்கு தான் கடவுள் உடனே வாய்ப்பு கொடுக்கும். உன்ன மாதிரி ஆளுகளுக்கா கொடுக்கவே கொடுக்காது. சத்யா, செம்ம கடுப்புல இருங்க, பேசாம போயிரு சொல்லிட்டேன். மக்களே, இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. நீ ஏமடி உட்காராம இப்படி மறைச்சிட்டு நிக்க? அவன் என்னைய சமடி தள்ளிட்டு வந்துட்டாங்கற, நீ ஏன் என்னன்னு ஒரு வார்த்தையாவது கேக்குறியா? சின்ன பிள்ளைகளே, எப்ப பார்த்தாலும் சத்தம் கட்டிட்டே இருப்பீங்களாடி. நானும் உங்க சித்தியும் ஒரு நாள் கூட இந்த மாதிரி சத்தம் கட்டினதே இல்ல, தெரியுமா? அடடே, தண்ணி கொதிட்டு வர மறந்துட்டேனே. சோனி, போமா, போய் ஒரு சொம்பு தண்ணி கொதிட்டு வந்து உட்காரு மக்களே. ஆமா, எல்லா வேலையும் எனக்கே சொல்லு. ஏன், அவ சும்மா தானே இருக்கா, அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே. போவே மிட்டி, நின்னுட்டு தானே இருக்க. அவ சோத்தை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டால, போய் எடுத்துட்டு வா. எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் மிட்டி வச்சிட்டே இருக்க, எடுத்து சாப்பிடு. இருமா, அவளு வந்துறட்டும். அவளுக்கு முன்னாடி நான் தின்னா என்ன நினைப்பா? அவ மேல இவ்வளவு பாசம் வச்சிக்கிட்டு எதுக்குடி சத்தம் கட்டிட்டே இருக்கீங்க? அப்படியெல்லாம் இருந்தா தாமா ஒரு ஜாலியா இருக்கும். வாடி, வந்து உட்கார்ந்து சாப்பிடு. எம்மா, நல்ல ருசியா இருக்குமா கறி? ஆமா மக்களே, இன்னைக்கு புதுசா செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஏமடி, நீ ஒண்ணு சொல்லாம இருக்க, உனக்கு நல்லா இல்லையா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. எம்மா, எனக்கு இன்னொரு பொரிச்ச மீன் தாரியா? சாப்பிடு மக்களே, எடுத்துட்டு வரேன். பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஓவரா தாங்குறதையும் இன்னொரு மீன் குடுக்குறதையும். ஏமடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அவ நீ தண்ணி கொதிட்டு வர வரைக்கும் சாப்பிடாம இருந்தா. எடுத்து சாப்பிடு மக்களேன்னு சொன்னதுக்கு இருமா சோனியும் வந்துருட்டுன்னு சொல்லுறா. அவ மேல உனக்கு இருக்க பாசமே இல்ல. அவ பாரு உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கான்னு. எல்லாம் ஒரு பக்கமா நடிப்பா. சரியானவா? குடு குடு, அவதான் மீன் கேட்டாலே எடுத்து கொண்டாந்து குடு. ஏமட்டி, அக்கா குழம்பு மீன் திங்க மாட்டா. அவளுக்கு பொரிச்ச மீன் தான் பிடிக்கும்னு தெரியும்ல மக்களே. யாராவது உன்னை பார்த்து தங்கச்சின்னு சொல்லுறாங்களா? யார் இவதான் அக்காவான்னு கேக்குறாங்க. அவ முருங்கை கைக்கு கை கால் முடிச்ச மாதிரி இருக்கா. இப்ப சாப்பிட்டா என்ன குடந்தானே நான் சொன்னேன். இப்போ வேற ஏதாவது சொன்னேனா நீயே எதிரியாக்கி விட்டுருமா? அந்த காலத்துல நானும் உன் சித்தியும் என்ன ஒத்துமையா இருப்போம் தெரியுமாடி? ரெண்டு பேரும் ஒரே தட்டத்துல தான் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். இப்ப நீங்களும் இருக்கீங்களே, ஒருத்தருக்கு கொடுக்கறத இன்னொருத்தருக்கு மறைச்சதா கொடுக்கணும் போல இருக்கு. ஆமா, சித்தியை கேட்டா தெரிஞ்சிரும். ஆமா சோனி, உடனே சாப்பிட்டு சித்திக்கு ஒரு ஃபோன் போடு, என்ன ஏதுன்னு கேப்போம். கேளுங்கடி, நல்லா கேளுங்க. அந்த காலத்துல நானும் உங்க சித்தி இருக்கிற ஒத்துமையை பார்த்து தான் எங்க தெருவையே வளர்ப்பாங்க. எங்க அம்மாவுக்கு அத்தனை பெருமையா இருக்கும். இப்போ உங்க ரெண்டு பேரை வச்சு மேய்க்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுது. தின்னுட்டு எந்திரி சீக்கிரம். எட்டி, மெதுவா தின்னே மிட்டி. அந்த தண்ணியை எகடி சீக்கிரம் கொண்டா. இது ஏன் தண்ணி? அவளுக்கு வேணா அவளே போய் கோதிட்டு வர சொல்லு. சோனி, என்கிட்ட நல்லா வாங்கிராத. அதுவும் சாப்பிடுற நேரத்துல அவ பாட்டுக்கு இருமிக்கிட்டு கிடக்கா. இவ போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. கொண்டாடி தண்ணிய. என்னம்மா நடிக்கிறா எப்பா? இப்போ ஒரு நிமிஷத்துல இவ்வளவு இருமல் வந்துருச்சு அவளுக்கு. இந்தாடி தண்ணிய குடி. போதும் ஓவரா படம் கட்டிட்டு இருக்காத. அதான் தண்ணிய குடுத்துட்டல்ல. பாருமா, அக்கான்னு கொஞ்சமாவது அவளுக்கு பாசம் இருக்கா? எனக்கே இரும்பலா வந்துகிட்டு இருக்கு, இப்படி சொல்லுறா. இல்ல உனக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கு அவ சொல்ற மாதிரி.